லா, 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 லா. காதோடு தான் நான் பேசுவேன். ஒரு 5-6 வருஷத்துக்கு இந்த ஒரு அந்த தோல்ல புள்ளி புள்ளியா இருக்கும்ல, ஆமாம். அது மாதிரி வந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் அதிகமாகிற மாதிரி இருக்கு. சரி, நீங்கள் ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போய் கேட்கலையாம்மா, தோல் மருத்துவர்கிட்ட போய்? கேட்டேன். அது அப்படிதான் சத்து குறைவுனால அப்படி இருக்கு, ஆ, அப்படிதான் வரும் அப்படின்ட்டாங்க. கரும்புள்ளி மாதிரி வருதா? இந்த ஒயிட்டா புள்ளி புள்ளியா ஒயிட் பேச்சஸ். சரி சரி. ஆ, அது அது இதுவும் நான் ஒரு 4-5 வருஷம் ஆயிட்டு அப்படி ஒளி புள்ளி புள்ளியா இருந்தது, அதிகமா வந்துட்டு. ம். எப்படி முதுகில், கையில், காலில் வருதா? கழுத்துல கொஞ்சம் வந்திருக்கு, அப்புறம் முகத்துல கொஞ்சம் நிழல் மாதிரி வந்திருக்கு. ஓ, நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கம்மா? தூத்துக்குடியில இருந்து. சரி சரி. இந்த தோல் சரும வியாதிகளுக்கெல்லாம் வந்து எந்த மருத்துவத்துலையுமே வந்து தீர்வு கிடையாதுமா. ஓகே, அதை வந்து கட்டுப்படுத்துகிறாங்களே தவிர, அலோபதிகள்லாம் கூட எனக்கு தெரிஞ்சு இந்த வெட்டிலகோ, இந்த சொரியாசிஸ் இதுக்கெல்லாம் வந்து கட்டுப்படுத்துகிறாங்களே தவிர, டயபெட்டிஸ் மாதிரி அதை கட்டுப்படுத்தலாமே தவிர, அதுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒன்ஸ் வந்துடுச்சுன்னா தீர்வு கொடுக்க முடியறதில்ல. ஆனால் வந்து இப்போ மாற்று மருந்து அதில் வந்து சிலதில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதுவும் நம்ம சொல்ல முடியாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மருந்து ஒத்துக்கும், ஒரு சில பேருக்கு ஒத்துக்காது. ஓகே, ஸோ அது நீங்கள் வந்து யோசித்து தான் நீங்கள் வந்து எடுத்துக்கணும். இயற்கை மருந்து அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க, அது வந்து உங்களுக்கு ஒத்து வருமா என்ன ஏதுன்னு பார்த்து தான் நீங்கள் எடுத்துக்கணும். பட் நீங்கள் மருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கட்டுப்படுத்தலாம், நான் அதிகமாகாமல் கண்டிப்பாக கட்டுப்படுத்தலாம். அது பண்ணிக்கலாம், அது பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து மற்றபடி வந்து இது ஏற்றுக்கொள்வது தான் ஒரே தீர்வு. உங்கள் வயது என்னம்மா? இது 48. 48. அது என்ன டெஃபிஷியன்சி காரணமாக வருதாம்மா? உங்களுக்கு சத்து ஏதாவது குறைவா? ஆமாம், அது ஏதோ ஒரு சத்து, லெனின் சத்து குறைவுனால அப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆ, சரி சரி. ம். அதான் அது நம்மளால பிள்ளைகள் பாதிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. பிள்ளைகளுக்கு பாதிக்காது, பிள்ளைகளுக்கு பாதிக்காது. அது வந்து பரம்பரை நோய் கிடையாது, தோல் நோய் வந்து பரம்பரை நோய் கிடையாது. இல்லை மேடம், அது அது நம்மளால அவங்க 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 வந்து பாதிப்படுவாங்களோ, அதனால எங்கேயும் போயிடலாமா ஆசிரமத்துக்கு அப்படின்னு. இல்லை இல்லை, இப்போ உங்கள் பிள்ளைங்க என்ன என்ன படிக்கிறாங்க? ஒரு பிள்ளை வந்து காலேஜ் படிக்கும், இன்னொரு பிள்ளை வந்து வேலை பார்க்க. அதான் இப்போ கல்யாணம் ஆகிடும்ல, இது தோல் நோயெல்லாம் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் வருமா, அவ்வளோ ஒன்றும் உடனே பரவிடாது, ரொம்ப ஸ்லோவாக தான் பரவும். நீங்கள் வந்து உங்கள் பெண்ணுக்கு எப்படியும் திருமணம் பண்ணுவீங்கல்ல, திருமணம் பண்ணிவிடுங்க, 2 பிள்ளைகள் திருமணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணால் உங்கள் மன அமைதிக்கு நீங்கள் டெஃபினட்டாக ஆசிரமில் போய் பணிவிடைகள் செய்துட்டு தங்கலாம். ஆனால் இப்போ வந்து உடனே ஆபத்து ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து திருமணம் பண்ணுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணுங்கள். அப்படி யாராவது உங்கள் அம்மாவுக்கு இப்படி தோல் நோய் இருக்கே உனக்கும் வந்துடுமா அப்படின்லாம் கேள்வி கேட்கக்கூடிய சமூகம் தான் இது. ஓகே, அதெல்லாம் நீங்கள் பயப்படாதீங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. விஷயம் தெரிஞ்சவங்க அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா தோல் நோய் வந்து தொத்து நோய் கிடையாது, பரம்பரை நோய் கிடையாது. சரியா? நீங்கள் உங்கள் மருத்துவரை கேட்டு அது வேணால் ஒரு இது வாங்கிக்கோங்க, சர்டிஃபிகேஷன் வேணால் வாங்கிக்கோங்க, இந்த மாதிரி தொத்து நோய் கிடையாது, தோல் பரம்பரை நோய் கிடையாதுங்கிறதுக்கு வேணாம். ஸோ யாராவது பயந்தாங்கன்னா அவங்களுக்கு சொல்கிறதுக்கு. அதான் எப்படியும் கொஞ்சம் கல்யாணங்கிறது 1 வருஷமோ 2 வருஷமும் ஆகலாம்ல பிள்ளைகளுக்கு. இதுக்காக நீங்கள் கண்காணாமல்லாம் போயிட்டீங்கன்னா பிள்ளைங்க வருந்துவாங்கல்ல, வருத்தப்படுவாங்கள்ல, அம்மா எங்கே காணாமல் போயிட்டாங்களே வருத்தப்படுவாங்கள்ல. அது மாதிரி சொல்லாமல் கொள்ளாமல் காணாமல்லாம் போகிறதெல்லாம் தீர்வு கிடையாதுமா. எதிர்கொள்ளணும், எதிர்கொள்ளணும். ஓகே, இது வந்து சின்ன விஷயந்தான், நீங்கள் வந்து அவ்வளோ பெருசாக நினச்சி பயப்படக்கூடிய அளவுக்கு பெரிய கிடையாது, நோய் கிடையாது. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு, ராத்திரி எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. அது வந்து கொஞ்சம் ஏதாவது காஸ்மெட்டிக்ஸ் இதில் மேக்கப்பில் ஏதாவது சரி செய்ய முடியுமாங்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம், ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு லோஷன் கேஷன்லாம் விற்குதுல்ல. ஏன்னா நான் இப்போது ஏதோ ஒரு இதில் பார்த்தேன், ஒரு செலிப்ரிட்டிக்கே வந்து ஒரு பக்கத்தில் ஃபுல்லும் ஒரு மச்ச மாதிரி ஏதோ இருந்துச்சு. ஓகே, ஆனால் அவங்க வந்து மேக்கப் போட்டுட்டு நிற்கும்போது எல்லாம் ஒரே மாதிரி இருந்துச்சு. ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து மேக்கப்பில் வந்து கொஞ்சம் ஃபேஸ் வந்து நீங்கள் சரி பண்ணிக்கலாம், அதற்கான லோஷன் அதுக்கு க்ரீம் எல்லாம் விற்குது. ஸோ இப்போ உங்கள் பொண்ணை வந்து பொண்ணு பார்க்க வர அன்னைக்கு உங்களுக்கு தெரிய வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் மேக்கப் போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. மற்றபடி வந்து நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருக்கணும். உங்களுக்கு பதட்டம் நிறைய இருந்ததுன்னா, அப்புறம் இந்த மாதிரி வந்து ரொம்ப சைக்கலாஜிக்கலி நீங்கள் அப்செட் ஆனீங்கன்னா இது ஜாஸ்தி ஆகிடும். ஒரு மாதிரி ஒரு குற்ற உணர்வு,
அப்புறம் வந்து மற்றவங்க மேலே ஒரு கோபம், பிட்டர்னஸ், வெறுப்பு இதெல்லாம் ஜாஸ்தி இருக்க இருக்க இந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்க இருக்க இந்த தோல் நோய் ஜாஸ்தி ஆயிடும். ஆ. தோலுக்கும் நம்மளோட உணர்வுகளுக்கும் ரொம்ப கனெக்ஷன் இருக்கு. ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் வீட்டில் இருக்க தான் செய்யுது. அதான் அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிட்டர்னஸ், மனசுல ரொம்ப வெறுப்பு, ஒரு கையால் ஆகாத்தனமாக இருக்கிறது, இயலாமையாக இருக்கிறது, அந்த மாதிரிலாம் ஒரு உணர்வுகள்லாம் இருந்ததுன்னா, சில இடத்துல அழுத்தத்தில் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா சில பேருக்கு இந்த மாதிரி ஸ்கின் பாதிக்கும். ஸ்கின்ல வந்து ஒரு மாதிரி ஆங்ஸைட்டி படப்படப்பெல்லாம் இருக்கும் பொழுது ஃபஸ்ட்டு அந்த ஸ்கின்ல தான் தெரியும் வரும். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் இப்போ வந்து யோகா பண்ணுங்கம்மா. மனசை வந்து ஒருநிலைப்படுத்திக்கிறதுக்கு யோகா பண்ணுங்க, அமைதியாக இருங்க, ஸ்லோகம் பண்ணுங்க, ஸ்லோகம் இது பண்ணுங்க. ஸோ கடவுளை நம்பி இருங்க. ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட பவரில் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் செய்யுங்க. அதுக்கு மீறி எதாவது நடந்ததுன்னா யார் என்ன செய்ய முடியும்? அதை எதிர்கொள்வது தானே ஒரே இதுவாக இருக்க முடியும். நம்மள 4 பேர் பார்த்து பேச மாட்டாங்க, வெறுத்து ஒதுக்கிடுவாங்களோன்னு. இல்லை, அது இப்போ உங்கள் வீட்டுக்காரர் என்ன வேலை செய்கிறாரு? அவங்க ஒரு ப்ரைவேட்டில் வேலை பார்க்குறாங்க. ஓகே, அவர் என்ன சொல்கிறாரு? அவரு கல்யாணம் முடியலையே அது நல்லா இல்லைன்னு தான் சொன்னாருங்க. கல்யாணம் முடிகிற வரைக்கும்? கல்யாணம் முடிஞ்சு 25 வருஷம் ஆகுது. அப்பவுமே அவரு கல்யாணம் ஆனதுல அன்னையிலேருந்து அவருக்கு பிடிக்கல. ஸோ இப்போ இன்னுமே பிடிக்காம போயிடுங்கிறீங்க. ஆமாம். சரிம்மா, நீங்கள் வந்து ஆசிரமில் போய் சேரணும்னு நீங்கள் சொன்னது ரொம்ப நல்ல முடிவு. நான் அதை வரவேற்கிறேன். சரியா? ஆனால் இப்போ வந்து நீங்கள் உங்கள் பிள்ளைகள் 2 பேர்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணுங்கள். டிஸ்கஸ் பண்ணிவிட்டு உங்கள் பிள்ளைகள் 2 பேருக்கும் திருமணத்தை நடத்தி வச்சுட்டு, ஓகே, நீங்கள் முயற்சி ஆரம்பிங்க. சப்போஸ் உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணுறதுல உங்களோட பிரச்சனையினால் அவங்களுக்கு திருமணம் நடக்க முடியாமல் ஏதாவது வந்ததுன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் ஆசிரமில் இருந்துக்குங்க. உங்கள் பிள்ளைகள் வந்து இந்த காலத்தில் என்னம்மா அரேஞ்ச்டு மேரேஜ்னு கிடையாது, லவ் மேரேஜ் கூட பண்ணிக்கிறாங்க. ஸோ உங்கள் பிள்ளைகளோட கல்யாணம் வந்து இதனால் கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகாது, அஃபெக்ட் பண்ண விடக்கூடாது. சரியா? அரேஞ்ச்டு மேரேஜ் வரலனாக்கா லவ் மேரேஜ் பண்ணிக்கலாம் உங்கள் பிள்ளைகள். ஆனால் உங்களோட மனசாந்திக்கு உங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். ஒரு ஆசிரமில் போய் இருந்தோம்னாக்கா நம்மளுக்கு இந்த மாதிரி நம்மளை யாரும் இலக்காரப்படுத்த மாட்டாங்க, நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு தோணுச்சுன்னா தாராளமாக உங்கள் சில்ட்ரன் கிட்ட பேசிவிட்டு, உங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட பேசிட்டு நீங்கள் முடிவு எடுங்கம்மா. தப்பு ஒன்றும் கிடையாது.